இப்போ சீட்டு குறைஞ்சபட்சம் கேட்டினா ஒரு 10 சீட்டு வாங்கி ஒரு 7 சீட்டு ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 சீட்டு 3 சீட்டு பறிபோகலாம். ஆனால் இப்போ ஒரு நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் நார்ம்ஸ் படி கேட்டிங்கன்னா இவர் குறைஞ்சபட்சம் ஒரு 7 தொகுதியில் இவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம். அப்போ தான் அந்த அங்கீகாரம் ஏற்கனவே பெற்ற அங்கீகாரம் நிலைக்கும். இப்போ அதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா குந்தகம் ஏற்பட்டுருமோ, இவங்க இருக்கிற சீட்டு எண்ணிக்கையே கேட்டினா 6 சீட்டுக்கு 5 ஆக்கிடுவாங்களோ. இந்த 2 சீட்டுக்கே போகிறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு வாங்குறதுக்கு ரொம்பவும் போராட்டம் பண்ணாங்க, ஈஸியாக முடியல. இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டு கேட்டால் தான் ஒரு 6 சீட்டு ஜெயிக்க முடியல, 2 சீட்டு. ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதியை இழக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் இவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகுதிகள் எந்த தொகுதியை வழங்குவாங்க, இவங்க தனிச்சின்னத்தில் போட்டியிட முடியுமா, இல்லை உதயசூரியனே போட்டியிடுறதுக்கான நிர்பந்தம் ஏற்படுமா, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்படி ஒரு குழப்பம் அண்ணன் முகத்தில் தெரியுது.